வேலையாடி கொண்டு போலாம். என்னுடைய வேலைக்காரன் எங்க? குப்புசாமி, 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 நான் போறேன். குப்புசாமி முதலாளி வந்துட்டு உனக்கு எத்தனை தடவை கூப்பிடுறதுக்கு சொல்லுங்க. என்ன நம்ம இந்த ஊருக்கு எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியும். உங்களோட செல்வத்துக்கு யாரா உண்டா? சொல்லுங்க என்ன வச்சிருக்கிற இப்போ எனக்கு தரதுக்கு என்ன இருக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன கணக்கு வழக்கு வேணுமா? கணக்கு வழக்கு வேணுமா? கணக்கு வழக்கு வேண்டாம். இப்ப சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? என்ன வேணும் முதலாளி? உங்களுக்கு என்ன இருக்கு? அதுதான் உங்களுக்கு என்ன இதை விசேஷமா பண்ணி வச்சிருக்கிற? அதுதான் சூடான ரொட்டி டீயா? உனக்கு டீ நானே வாங்கிட்ட பாத்துங்க முதலாளி. ரொட்டி ஒரு டீ தானா முதலாளி? ரொட்டி ஜீரா ரொட்டி ரொட்டியா? சரிடா ரொட்டி எடுத்துட்டு வா. சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன். கொண்டறேன்னா உடனே எடுத்துட்டு வா. உடனே சரி. இப்ப ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆகும். சரியா? போய்டா. கண்ணில் என்ன? டேய் கண்ணில் என்ன? உங்களுக்கு ரொட்டி பிடிக்குமா? இன்னும் வந்தியா? பிஸ்கட்
கணிக்க போட்டியா குப்புசாமி டயர்டா இருக்கு. காலம் எழுந்துற உடனே இந்த குப்புசாமியை தான் தேட வேண்டிய நிலைமையில இருக்கேன். குப்புசாமி, குப்புசாமி, இவ்வளவு பெரிய இடத்துல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டு நான் மட்டும் இருக்கேன். எனக்கு வேற ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. வயிறு வேற ஏதாவது சாப்பிடணும்னே சொல்லிட்டே இருக்கு. குப்புசாமி, இன்னும் காலையிலேயே குப்புசாமி, குப்புசாமி, குப்புசாமி எங்கடா இருக்க? இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரே ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கான். நம்ம வேலைக்கு வேற ஆள் எடுத்து வைக்கதான் செய்யும். இவன் சரி பண்ணுவான். எப்ப கூப்பிட்டாலும் வரவே மாட்டான். நம்ம அவசரத்துக்கு கூப்பிட்டா காணவே செய்ய முடியல. குப்புசாமி, குப்புசாமி எங்கடா இருக்கிற? நமக்கு வேற பசிக்குதே. என்ன வாழ்க்கை! இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல இருந்து இப்படி அடுத்தவரை கூப்பிட்டு, குப்புசாமி, என்ன முதலாளி இவ்வளவு நேரம் தான் அவனை கூப்பிடுறது? இவ்வளவு நேரம் அவனை கூப்பிட்டு இருக்கேன். முதலாளி, உங்களுக்கு சமைச்சிட்டு இருந்த முதலாளி. அத்தனைக்கு என்னடா சமையல்? உங்களுக்கு கூட்டு வைக்கணும், கறி வைக்கணும், சோறு வைக்கணும், இறைச்சி வைக்கணும், எல்லாம் வைக்கணும். எல்லாம் வைக்கணும். எனக்கு பேச்சு ஒரு அளவு கேட்கறியா? நான் எவ்வளவு நேரம் கத்தி இவ்வளவு பெரிய வீட்டுல எனக்கு சத்தத்தோட கேட்க முடியலையா? நான் இந்த மைக்கு தான் வாங்கி வைக்கணும். உனக்கு ஆத்துல சாப்பிடுறீங்களா? எனக்கு பசிக்குது. நீ ஏதாவது எடுத்துட்டு வா. ஒண்ணு எடுத்துட்டு வா. உட்கார்ந்து சாப்பிடுங்க.
பார்த்துக்கடா. யூதர்களே, நாளுக்கு நாள் பரலோகத்திற்கு வருகின்றவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஏன்? பாவம் தான் காரணம் தந்தை. பாவம் பெருகின்றது அல்லவா? தந்தை, அதுவும் ஒருத்தன் வருகிறான். இதுதான் மகனே, உன் பெயர் என்ன? எனது பெயர் யாசரு. நான் இந்த பூமியிலே மிகுந்த வேதனைகளையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் சந்தித்து வாழ்கிறேன். இப்போது நீ வந்திருக்கின்றேன். எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா என்று சொல்லி கூட என்னால் தெரியவில்லை. தூதர்களே, நரகத்திற்குரிய வீட்டிலே இவனுடைய பெயர் இருக்கிறதா என்று சொல்லி பாருங்கள். இல்லையா? பரலோகத்திற்குரிய வீட்டிலே இவரது பெயர் இருக்கிறதா என்று சொல்லி பாருங்கள். தந்தை, இவனுடைய பேர் முதல் பெயராக இருக்கிறது. மகனே லாசரு, வா, என் மடியிலே வந்து இளைப்பார். சந்தோஷத்தின் மகிழ்ச்சியாக இதுதான் பரலோகமா? நம்ம எவ்வளவு தான தர்மங்களை செய்திருக்கோம், எவ்வளவு எளியவர்களுக்கெல்லாம் உதவி இருக்கோம். நமக்கு நிச்சயம் பரலோகம் தான். யாரு மகனே? உன் பெயர் என்ன? என்னுடைய பெயர் ஐஸ்வர்யவா. நான் எவ்வளவு தான தர்மங்களை செய்திருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு நல்ல காரியங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு செய்திருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய பெயர் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய அந்த இடத்திலே நான் இருக்கேன். பாருங்கள் தூதர்களே, இவருடைய பெயர் பரலோகத்தின் வீட்டிலே இருக்கிறதா என்று சொல்லி பாருங்கள். இவருடைய பேர் இதில் இல்லை. தூதரே, நரகத்திற்குரிய வீட்டிலே இவருடைய பெயர் இருக்கிறதா என்று சொல்லி பாருங்கள். தந்தை, இவரது பேர் இதில் முதலாவதாக இருக்கிறது. வாய்ப்பே இல்லை. நான் எவ்வளவு தான தர்மங்களை செய்திருக்கிறேன். என்னுடைய பெயர் அங்கு இருக்கிறதா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஒருமுறை கூட பாருங்கள். இவனை பிடித்து நரகத்திலே தள்ளுங்கள். ஐயோ!
லாசரு தீமைகளை அனுபவித்தார். இப்போது அவர் தேற்றப்படுகிறார். நீயோ வேதனைப்படுகிறாய். இங்கிருந்து வருவரால் அங்கு வரவும் முடியாது, அங்கிருந்து வருவரால் இங்கு வரவும் இயலாது. தந்தையாகிய ஆபிரகாமே, மிகவும் வேதனையாக உள்ளது. எனக்கு ஒரு உதவியாவது செய்யக்கூடாதா? என்னுடைய தந்தைக்கு 5 சகோதரிகள் இருக்கிறார்களே. இந்த இடத்திற்கு அவர்கள் வராதபடிக்கு இங்கிருந்து யாரையாவது அங்கு அனுப்பக்கூடாதா? இந்த லாசருவையாவது அனுப்புவையா? மகனே, அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஐயோ, தந்தையாகிய ஆபிரகாமே, தந்தையாகிய ஆபிரகாமே, லாசருவையாவது அங்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால், மரித்தோரிலிருந்து யாரையாவது அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அவர்களும் மனம் திரும்புவார்களே. மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவிகொடாதவர்கள் மரித்தோரிலிருந்து ஒருவர் சொன்னாலும் நிச்சயமாக கேட்க மாட்டார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே,